ஏகப்பட்ட தவறுகள் பண்றோம். திருப்பதியில போய் 40 லட்சம் 50 லட்சம் போட்டு வரோம். இதுவும் ஒரு விதமான பரிகாரம் தானே. நான் வந்து இங்க தப்பு பண்ணிட்டேன், பெருமாளே என்ன பாத்துக்கன்னு ஒரு பரிகாரம் முடிச்சுட்டு வந்துடுறாரு. இந்த பரிகாரத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? சின்னதுல இருந்தே நமக்கு ஒண்ணு பழகிருச்சு. நீ எனக்கு இதை செஞ்சா நான் எனக்கு இது தரேன், நீ எனக்கு இதை செஞ்சா நான் இதை உனக்கு தரேன். அப்போ இதை கடவுள்கிட்ட நம்ம பேரம் பேசுறது தானே, இது ஒரு வியாபாரத்தன்மை தானே. இல்ல நான் கடவுள்கிட்ட இதை பண்றேன்னு நீ வேண்டிக்கோ, உனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு நான் எப்போதுமே சொல்றதுதான். கடவுள் ஒன்றும் வியாபாரி கிடையாது. நீங்க கூட கூடையா கொண்டு போய் கடவுளுக்கு கொடுக்கணும்னோ அல்லது ஒரு பெரிய விஷயத்த கடவுளுக்கு நீங்க செய்யணும் அப்படின்னோ நீங்க வேண்டிக்கிட்டா அது உங்களுடையதா அப்படிங்கறத முதல்ல யோசி. உன்னுடையது என்கின்ற உரிமையோடு கடவுளுக்கு கொடு. இதெல்லாம் பிறருடையது. உன்னுடையது என்ற உரிமையோட கடவுளுக்கு நீ என்ன கொடுப்பன்னு கேட்டா 2 சொட்டு கண்ணீரை தவிர வேற எதுவுமே கடவுள் கொடுக்க முடியும். போய் கடவுளை சரியா கூட நின்னு பார்க்க முடிய மாட்டேங்குது அவங்களால. அந்த கடைசி வரிசையில நின்னு பாக்குறாங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறாங்க, நின்னு அந்த கடவுளை பாக்குறாங்க. அப்போ அந்த கடவுள் யார பாப்பார்? இந்த பக்தனை கண்டிப்பா பாப்பார். நீ 8 மணி நேரம் எனக்காக நீ நின்னு இருக்கிற, நீ 8 மணி நேரம் சாப்பிடல, நீ தூங்கல, கால் கடுக்க நின்னு இருக்கிற, என் அன்பு உனக்கு இருக்கு அப்படின்னு கடவுள் அந்த பக்தனுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவார்? கருணை காட்டுவார். என்னதான் கடவுளுக்கு முன்னாடி நின்னா கூட சரி, எப்ப கடவுள் பக்கத்திலே நீங்க நின்னா கூட சரி, கடவுள் மேல அன்பு இல்லாம எங்கேயோ பராக் பார்த்துட்டு ஏதோ என்கிட்ட பணம் இருக்கு நான் நின்னுட்டேன் அப்படிங்கிறவன கடவுள் திரும்பி பாப்பாரா? சனீஸ்வரம் கோயில்ல குளிச்சுட்டு அந்த வேஷ்டியெல்லாம் அப்படியே ஈரத்துண்டெல்லாம் அப்படியே போட்டு வந்துருவாங்க. ஏன்னா சனி அதோட விட்டுதுமாங்க. இதெல்லாம் சரியா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய என்னுடைய சொற்பொழிவிலையும் நான் சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்கன்னா சனி போயிடாது அப்படின்னு. அப்ப வேட்டியிலையா சனி இருக்கு? வேட்டியில விட்டுட்டு வந்துட்டா வேட்டியோட போயிடும் அப்படின்னா எண்ணங்கள்ல தானே நம்ம தூய்மையா இருக்கணும்னு சொல்றோம். அது அங்க போர்டே வச்சு அதுக்கு வந்து ஒரு இதுவே வச்சிருக்கிறாங்க. இந்த வேட்டியெல்லாம் கழட்டி இதுக்குள்ள போடுங்க, இந்த புடவை துணி எல்லாம் இதுக்குள்ள போடுங்க. ஆனா அதை தவிர மித்த எல்லா இடத்துலயுமே அது பரவிதான் இருக்கு. வேஷ்டியை போட்டு திரும்பி பார்க்காத நான் வந்துடுறான், அது அப்படி போயிடுதான். இல்ல, அது இல்ல. நான் சொன்னதுதான் உண்மையான முறையில நம்ம மனதை நம்முடைய உடலை தூய்மை செய்த முழுமையாக சிவபெருமான் கிட்ட சரணாகதி அடைந்து அருளாளர்கள் யாரும் துன்பப்படலையா? அருளாளர்களுக்கு வராத துன்பமா நமக்கு வந்துட போகுது? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பரை கல்ல கட்டி கொண்டு போய் கடல்ல போட்டாங்க, சுண்ணாம்பு நீற்றறையில கொண்டு போய் அவரை போட்டாங்க. அப்ப அவர் அங்க போய் என்ன பாடினர்? அவர் என்ன, நான் வந்து எனக்கு இந்த கிரகம் இப்படி செஞ்சிருச்சு அப்படின்னு அந்த கிரகத்து மேல அவர் போய் பழி சொன்னாரா? இல்லையே. அவர் சிவபெருமான் கிட்ட தான் போய் சொன்னார், பெருமானே நான் ஏதோ தவறு செஞ்சிருப்பேன், என் வினைப்பயன், அதனால் நான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன், இதுல இருந்து என்ன நீ காப்பாத்துன்னு சிவனத்தான் சரணாகதி அடைந்தார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலேன்னர். தகித்த அந்த சுண்ணாம்பு காலவாய் அவருக்கு குழுகுழுன்னு ஏசி அறை மாதிரி மாறிவிட்டது அப்படின்னு வரலாறுகள்ல படிக்கிறோமே. இந்த நம்பிக்கையை நாங்க யார்கிட்ட இருந்து மக்களுக்கு கொடுக்கிறோம்னா அருளாளர்கள் கிட்ட இருந்து தான் கொடுக்கிறோம். அருணகிரிநாத சுவாமிகள் அனுபவிக்காத துன்பமா? தொழுநோய் வந்து வாழ வேண்டாம், வாழ்ந்தது போதும்னு மக்களால், உலகத்தால், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு மரணத்தின் எல்லைக்கு சென்று தானே தற்கொலை செய்து கொண்ட ஒருவர் கடவுள் தாங்கினார். முருகன் அவரை தாங்கலையா? இதுக்கு மேல ஒரு வினைப்பயன் அப்படிங்கறத நீங்க எங்க போய் தேடுவீங்க? இல்லையே. எல்லாரும் இந்த வினைப்பயனால் ஆட்கொள்ளப்பட்டாங்க தானே. இவ்வளவு பெரிய அருளாளர்களுக்கே அது இருந்ததுன்னா இப்ப சாதாரண மனிதர்களுக்கு நம்ம ஏன் வந்து அதை யோசிக்காம இருக்கிறோம்? இப்ப தமிழ்நாட்டிலே நான் நிறைய பேர் கவனிக்கிறேன். பல தொழிலதிபர்கள், பல அரசியல்வாதிகள் இங்க ஏகப்பட்ட தவறுகள் பண்றான். திருப்பதியில போய் 40 லட்சம் 50 லட்சம் போட்டு வரோம். இதுவும் ஒரு விதமான பரிகாரம் தானே. நான் வந்து இங்க தப்பு பண்ணிட்டேன், பெருமாளே என்ன பாத்துக்கன்னு ஒரு பரிகாரம் முடிச்சுட்டு வந்துடுறாரு. இந்த பரிகாரத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, சின்னதுல இருந்தே நமக்கு இது மனசுல பதிஞ்சு போன ஒரு விஷயம். இல்ல, அதுலயும் பரிசீலிச்சு பாக்குறான். நான் 400 கோடி சம்பாதிச்சேன், 40 லட்சம் போட்டேன் உனக்கு. அந்த கணக்கு சம்பாதிக்கிறவங்களுக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம வந்து சின்னதுல இருந்தே நமக்கு ஒண்ணு பழகிருச்சு. நீ எனக்கு இதை செஞ்சா நான் எனக்கு இது தரேன், நீ எனக்கு இதை செஞ்சா நான் இதை உனக்கு தரேன். அப்போ இதை கடவுள்கிட்ட நம்ம பேரம் பேசுறது தானே. இது ஒரு வியாபாரத்தன்மை தானே. இது ஒரு வியாபாரம் தானே. இதை நம்ம சின்னதுல இருந்தே என்ன பண்ணிட்டோம், ஊட்டி வளர்த்துட்டோம். இந்த சின்னதுல இருந்து எல்லாருக்கும் சொல்லி 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 நீ இதை பண்ணினா கடவுளுக்கு இதை கொடுன்னு சொல்லு, இதை பண்ணா இதை கொடுன்னு சொல்லு அப்படின்னு நினைச்சே அவங்களுக்கு இதை வளர்த்து விட்டுட்டோம். அப்ப இது சரின்னு தான் எல்லாருக்கும் தோணுதே தவிர இது தவறு அப்படின்னு யாருக்குமே இது தோன்றது கிடையாது.
அப்ப இளமையிலேயே நமக்கு நம்முடைய மனதுல பதிய வைக்கப்பட்ட ஒரு விஷயம், நீ இதை பண்ணிட்டா உண்டியல்ல கொண்டு போய் இதை போட்டுரு, இல்ல நான் கடவுள்கிட்ட இதை பண்றேன்னு நீ வேண்டிக்கோ, உனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு. நான் எப்போதுமே சொல்றதுதான், கடவுள் ஒன்றும் வியாபாரி கிடையாது. நீங்க அன்பா, நீங்க பாசமா, பெருமானே நீ எனக்கு இவ்வளவு கொடுத்த, உன் கருணையினால எனக்கு இது கிடைச்சுது, இதை நான் காணிக்கையாக உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு பேர் தான் காணிக்கையே தவிர, நீ இதை செய் நான் உனக்கு இதை தர்றேன் அப்படிங்கிறது சுத்தமான வியாபாரம். அது நம்ம அதை ஒன்றும் தடுக்க முடியாது, சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. நியாயமான வழியில சம்பாதிச்ச பணம் கூட இல்ல. நான் அதை தான் நான் சொன்னேன், அது கடவுளுக்கும் அதை செலுத்துபவர்களுக்கும் தான் தெரியுமே தவிர நமக்கு எப்படி தெரியும்? நாம போய் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோமா, யார் யார் என்ன போடுறா, எவ்வளவு போடுறா, எப்படி வருது, நமக்கு தெரியாது. பொதுவாகவே மக்களுக்கு நான் சொல்ற விஷயம் அதுதான், கடவுளிடத்துல அன்பாக வேண்டிக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய சொற்பொழிவிலையும் சரி, என்னுடைய வகுப்புகள்லையும் சரி, என்னுடைய யூடியூப்லயுமே சரி நான் சொல்லுவேன், நீங்க கூட கூடையா கொண்டு போய் கடவுளுக்கு கொடுக்கணும்னோ, அல்லது ஒரு பெரிய விஷயத்த கடவுளுக்கு நீங்க செய்யணும் அப்படின்னோ நீங்க வேண்டிக்கிட்டா, அது உங்களுடையதா அப்படிங்கிறத முதல்ல யோசிங்க. அது உங்களுடையது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு அதுல என்ன உரிமை இருக்கு? எதுவுமே இல்லையே. நீங்கள் சம்பாதித்த பணத்தின் மூலமாக வாங்கக்கூடிய பொருள், நீங்கள் சம்பாதிக்கிற பணம் தான் அதை செய்கிறதே தவிர, நீங்களாக உங்கள் ஆத்மார்த்தமாக கடவுளுக்கு அங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேள்விக்குறி மட்டும்தான் நிக்குது. அப்போ கடவுள் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னு கேட்டா, அருளாளர்கள்லாம் சொல்றாங்க, நீயா எதையாவது கடவுளுக்கு கொடு, உன்னுடையது என்கின்ற உரிமையோடு கடவுளுக்கு கொடு, இதெல்லாம் பிறருடையது, உன்னுடையது என்ற உரிமையோட கடவுளுக்கு நீ என்ன கொடுப்பன்னு கேட்டா, 2 சொட்டு கண்ணீரை தவிர வேற எதுவுமே கடவுள் கொடுக்க முடியாது. இதுல என்னன்னா 50 ரூபா பணத்தை முடிஞ்சு மஞ்சள் துணியில முடிஞ்சு போடுறாங்க பாருங்க, என்னால இவ்வளவுதான் முடிஞ்சுன்னு வருத்தப்படுறாங்க, தன்னை இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாங்க. இல்ல அது எப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை, குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு, இல்ல ஒரு திடீர்னு அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம், இல்ல ஒரு நல்லது பண்ண போறாங்க அப்படின்னா, அவர்கள் தங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு, இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதை காணிக்கையாக எடுத்து வைப்பது. அதான் நான் சொன்னேன், காணிக்கை என்பது வேறு. ஒரு பக்தன் அன்போடு செய்யறான், அவனால இதுதான் கொடுக்க முடியுது, அவனால வேற ஒண்ணும் கொடுக்க முடியல. இதே நீங்க சொல்ற எத்தனையோ பெரிய பெரிய கோயிலுக்கு எத்தனையோ பக்தர்கள் போறாங்க, போய் கடவுளை சரியா கூட நின்னு பார்க்க முடிய மாட்டேங்குது அவங்களால. அந்த கடைசி வரிசையில நின்னு பாக்குறாங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறாங்க, நின்னு அந்த கடவுளை பாக்குறாங்க. அப்போ அந்த கடவுள் யார பாப்பார்? இந்த பக்தனை கண்டிப்பா பாப்பார். நீ 8 மணி நேரம் எனக்காக நீ நின்னு இருக்கிற, நீ 8 மணி நேரம் சாப்பிடல, நீ தூங்கல, கால் கடுக்க நின்னு இருக்கிற, என் அன்பு உனக்கு இருக்கு அப்படின்னு கடவுள் அந்த பக்தனுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவார்? கருணை காட்டுவார். கடவுள் பொதுவானவர், அவர் யாருக்கும் பாரபட்சம் காட்டுவதே இல்லை. சிறப்பு வழிபாடுன்னு சொல்லிட்டு 4000 முன்னாடி போய் நிக்கிறேன், உங்களுக்கு அப்புறம் தான். கடவுள் எப்போதுமே உண்மையான பக்தனைத்தான் எதிர்கொள்ளுவாரே தவிர, நீங்க என்னதான் கடவுளுக்கு முன்னாடி நின்னா கூட சரி, எப்ப கடவுள் பக்கத்திலே நீங்க நின்னா கூட சரி, கடவுள் மேல அன்பு இல்லாம எங்கேயோ பராக் பார்த்துட்டு ஏதோ என்கிட்ட பணம் இருக்கு நான் நின்னுட்டேன் அப்படிங்கிறவன கடவுள் திரும்பி பாப்பாரா? பார்க்க மாட்டார்ல. கடைக்கோடியில ஒருத்தன் அழுதுட்டு நிக்கிறான், முருகா பெருமாளே உன்னை என்னால பக்கத்துல பார்க்க முடியலையே, நான் இந்த நிலைமையில தானே இருக்கேன். ஆனா கடவுள் அவனைத்தானே பார்க்கிறார். இறைவன் யாரை பார்க்கிறார் அப்படிங்கறது தானே நம்ம எதிர்கொள்ளணும். அப்ப கடவுள் அவர்களை விரும்புகிறார். ஒரு பக்தன் ஒரு 10 ரூபாயை கொண்டு வந்து அந்த மஞ்சள் துணியை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அவன் வீட்டுல அந்த குச்சேலர் மாதிரி இதுதான் இருக்கிறதுல நல்ல துணியா இருந்திருக்கும். அதை அவன் பெருமாளுக்கு எடுத்துட்டு வந்து அவன் ஒரு சிவபெருமான் கோவில்லையோ அவன் குலதெய்வத்துக்கோ அவன் கொண்டு வந்து அதை போடும்போது அவன் என்னால இதுதான் முடியுதுன்னு போடுறான். அது காணிக்கை, அது அன்பாக செலுத்துவது. இது வியாபாரம். ரெண்டுத்துக்குமான வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு அம்மன் கோயிலுக்கு ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் இருக்காரு, அந்த செக்யூரிட்டியை கோயில்ல போய் கொள்ளடிக்க போறான், செக்யூரிட்டி முடிஞ்சு தடுக்கிறாரு. அம்மன் சன்னதிக்கு பின்னாடியே செக்யூரிட்டியை கொலை பண்ணிட்டு சாமியை உண்டியில் எடுத்துக்கிட்டு போயிடுறான். அந்த செக்யூரிட்டி செஞ்ச தவறு என்ன? அவன் அம்மனை காப்பாத்துனது தப்பா, அல்லது அம்மன் அந்த செக்யூரிட்டியை காப்பாற்றிருக்க வேண்டாமா? இந்த கேள்வி கமெண்ட்மெண்ட் கேட்குறான். கோயில்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது சரியா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அது நல்ல கேள்விதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது தவறானது, கண்டிக்கத்தக்கதும் கூட. தனிப்பட்ட ஒழுக்கமில்லாத நபர்கள் செய்கிற செயலுக்கு கடவுள் எப்படிங்க பொறுப்பாவாரு? யார் யாருக்கு என்ன வினை பயன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம யாருக்குமே தெரியாது. எந்த நேரத்துல எந்த சூழல்ல எப்படி மரணம் பெற வேண்டும் அப்படிங்கறது நம்ம யாருக்குமே தெரியாது. இன்னொன்னு, எல்லாத்தையும் கோரமான ஒரு முடிவு வரணும்னு வினைப்படி இருக்கு நீங்க சொல்றீங்களா? இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவனுடைய அந்த அந்த இடத்துல என்ன நடக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அது நடந்திருக்கலாம். இது கோவில் முன்னாடி கோவில் பின்னாடி கோவிலை சுற்றி அப்படின்னு நடந்ததுனால இந்த கேள்வி கடவுளுக்கு பக்கமா திரும்புது. இதே நான் என்ன கேட்கிறேன், ஒரு சட்டத்தை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம் முன்பு நடந்திருந்தாலோ,
அல்லது சட்டத்தை மதித்து அதற்கு சமூகத்துல சரியாக ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தின் முன்பு இது நடந்திருந்தாலோ கடவுள் அங்க ஏன் வரல அப்படிங்கிற கேள்வியை சமூகம் வைக்குமா? வைக்காது. ஒரு கோவில் முன்னாடி நடந்தா மட்டும் கடவுள் காரணமா அப்படின்னா அப்ப மற்ற இடத்தில் கடவுள் இல்லையா? கடவுள் எங்கும் தானே நீக்கமர நிறைந்து இருக்கிறார், எல்லா இடத்துலயும் தானே கடவுள் இருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் கடவுள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரா? இன்னொன்னு, எல்லாத்துக்கும் கடவுள் வரணும் கடவுள் வரணும் கடவுள் வரணும் அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு ஒரு இயல்பான மனநிலையாக மாறிவிட்டது. கொரோனா வந்தப்ப ஏன் கொரோனாவை கடவுள் கொடுத்தார்? கொரோனாவை கடவுளா கொடுத்தார்? இல்லையே. கொரோனாவை கொண்டு வந்து கடவுள் எல்லாருக்கும் பரப்பி விட்டாரா? கிடையாதே. எல்லாத்துக்குமான கேள்வியை எப்படி கடவுள் மேல் வைக்கிறார்களோ அது மாதிரி 2 பேருமே எல்லாருமே ஒரு நல்லது செய்யறவனோ ஒரு கெட்டது செய்யறவனோ எல்லாமே கடவுளால் நடக்கிறது அப்படிங்கிற பயம் இருந்திருந்தால் அந்த இடத்துல அந்த சம்பவமே நடந்திருக்காதே. அப்ப கடவுளை மதிக்கவே இல்லைன்னு தானே அர்த்தம். கடவுளை கடவுளாக நினைக்கவில்லை அப்படின்னு தானே அர்த்தம். கஷ்டம் வரும்போது நினைக்கிறோம், துன்பம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, சமூகத்துல இது நடந்தால் இந்த பிரச்சனை இதுக்கு மேல மனிதர்களை தாண்டி இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிருச்சுன்னா இதுக்கு ஏன் கடவுள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறார்? இதுக்கு ஏன் கடவுளுக்கு என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறது, எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுதான் அவருடைய வேலையா? கடவுள் எப்போதும் சாட்சி பொருளாக இருக்கிறார் அப்படின்னு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இறைவன் சாட்சி பொருளானவன். ஆனால் சாட்சி பொருளாக இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தானே உணரணும். நாம உணர்ந்து எங்கும் அவன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கணும்ல. இறைவன் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் நினைக்கும் போது எங்கேயுமே தப்பு செய்ய யாருக்குமே துணிவு வராதே. எல்லாருக்கும் அந்த பயம் இருக்குமே. இப்ப அந்த பயம் போயிடுச்சே, அந்த பயம் போய்விட்டது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ இந்த இடத்துல மட்டும்தான் தப்பு நடந்தா அதை கடவுள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவே முதல்ல தவறு. சரி, மனைவி செய்யும் பூஜா பலன்கள் கணவனுக்கு போய் சேருமா? கணவனுக்கும் சேரும், குழந்தைகளுக்கும் சேரும், அந்த குடும்பத்துக்கும் சேரும். இப்போ ஒரு மனைவி என்ன வேண்டிக் கொள்ளுகிறாளோ அவள் யாருக்காக வேண்டிக் கொள்கிறாள்? தனக்குன்னு வேண்டிக்கிறது இல்லைல்ல. தன் கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுகிறார். இந்த அதாவது அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் உண்டான பலன் அவரவருக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக அவரவருக்கு போய் சேரும். நீங்க என்கிட்ட கேட்டதா இந்த பூஜா பலன் அவருக்கு போகுமா அப்படின்னா அது போகும். அவர் செய்யற பாவ பலன் அவருக்கு போகும், இந்த புண்ணிய பலன் அவருக்கு போகும். இதுல எது கூட எது குறைச்சங்கிற கணக்கு தெய்வத்துக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ பூஜா பலன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நலாயினியினுடைய சரித்திரம். நலாயினியுடைய சரித்திரம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாட்டுல நிறைய பேருக்கு நலாயினியுடைய சரித்திரம் தெரியாது. நலாயினியுடைய சரித்திரத்துல எவ்வளவோ கொடுமைகள் செய்யக்கூடிய ஒரு கணவன் தான். ஆனாலும் அந்த மனைவி கடைசி வரைக்கும் தன்னுடைய கணவன் மேல நம்பிக்கை வச்சு பக்தி வச்சு அவள் செய்த அந்த பூஜையினுடைய பலன் கணவனுக்கு போச்சா இல்லையா? போனது. சத்தியவான் சாவித்திரியினுடைய வரலாறு எடுத்துக்கோங்க. சத்தியவானுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் சாவித்திரி நம்பிக்கை வச்சு தேவிய பூஜை செய்த காரணத்தினால் அவள் யமலோகம் வரைக்கும் போய் என்ன பண்ணினா, திரும்ப மாண்டு போன கணவனின் உயிரை மீட்டு கொண்டு சத்தியவானை எழுப்பி கொடுத்தார். ஒரு மனைவிக்கு எல்லா வித வலிமையும் உண்டு, எல்லா வித உரிமையும் உண்டு. அடை பண்ணுவோம் இல்லையா அன்னைக்கு? ஆமா, காரடையான் நோம்புன்னு சொல்லி அன்னைக்கு அடை பண்ணி, அன்னைக்கு சாவித்திரி நோம்புன்னு அதுக்கு பேரு, இன்னொரு பேர் அதுக்கு சாவித்திரி நோம்புன்னே சொல்லுவாங்க. அப்போ அவரவர் செய்கிற வினை பயனின் அளவு அவரவருக்கு தனித்துவமாக அவர் அனுபவிப்பார். இது ஒரு தனி வழி. இந்த ட்ராக்கை நம்ம இப்படி விட்டுறணும். மனைவி கணவனுக்காக வேண்டிக் கொண்டாலோ அல்லது ஒரு மனைவி குழந்தைகளுக்காக வேண்டிக் கொண்டாலோ, இன்னைக்கு நான் சந்திக்கிற நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்காக இதை படிக்கலாமான்னு கேட்டா என் புள்ள படிக்க மாட்டாங்கங்க, இந்த திருப்புகழ் என் பொண்ணு படிக்க மாட்டாங்கங்க, நான் தாங்க படிக்கணும்பாங்க. இப்ப என்னன்னா அந்த அம்மாவுக்கா கல்யாணம் ஆகணும், அந்த அம்மாவுக்கு தான் கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கேன். ஆனா அந்த அம்மாவே கேட்பாங்க, நான் என் பையன் படிக்க மாட்டார், என் பொண்ணு படிக்க மாட்டாங்க, நான் படிக்கலாமா? படிங்கம்மா, வேற என்ன பண்ணி தொலைக்கிறது? வேற வழி இல்லையே. பிள்ளைங்க படிக்கலைன்னா ஒரு அம்மாவுக்கு தானே அதனுடைய தாக்கம், அதனுடைய துன்பம் என்னன்னு தெரியுது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நான் படிச்சாலாவது என் பையனுக்கு கல்யாணம் ஆகுமா, என் பொண்ணு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை வழிநடத்துகிற தலைவிக்கு தன் குடும்பத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு தான் செய்கிற பக்தி எல்லாருக்குமான பக்தியாக கொடுக்கறதுல அவளுக்கு உரிமை இருக்கு. நீங்க கடவுளை திட்டிருக்கீங்களா? எனக்கு ஏன் நடக்கலன்ட்டு? இல்ல, கடவுளை திட்டுறது அப்படிங்கிறது எனக்கு ஏன் அப்படி பண்றேன், ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்களா கடவுள்கிட்ட? நான் இதுக்கு பதிவே போட்டிருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. மக்களுடைய கேள்விக்கு நான் நிறைய பதிவுகள்லயே நான் சொல்லி இருக்கிறேன். என்னன்னா நமக்கு ஒரு மனநிலை சார், அப்படி
நமக்கு ஒரு மனநிலை. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்னு. உலகத்துல எல்லாருக்கும் எல்லா மூலையிலயும் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நாங்க நினைக்கிறது எனக்கு மட்டும் தான் நடக்குது, எனக்கு மட்டும் தான் நடக்குது. இல்ல. இதே பிரச்சனைய, இதை விட அதிகமான துன்பத்தை இன்னொருவர் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறார். ஆனா அது எங்களுக்கு என்ன பண்றது இல்ல, தெரியறது இல்ல. அதனால இந்த கேள்வி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள்கிட்ட பெருசா நான் வந்து ஒரு சில நேரம் கடவுளையும் நான் திட்டுறது உண்டு. முருகனை ரொம்ப செல்லமா திட்டுவேன். ஏன்னா அவரை எந்த அளவுக்கு கொஞ்சுறோமோ, எந்த அளவுக்கு அவரை வாழ்த்துறோமோ, திட்டுறதுக்கும் அவருக்கு அந்த அளவுக்கு உரிமை இருக்குல்ல. அது எனக்காக அப்படிங்கிறத விட நம்மை சார்ந்தவர்களுக்காக. இப்போ யாருக்காவது ஒரு பிரச்சனை, அதை நிறைய முறை சொல்லி சொல்லியும் அது நடக்கல அப்படின்னா சில நேரம் கடிந்து கொள்வது உண்டு. ஏன்பா அப்படி பண்ற? உண்டு உண்டு, எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது இல்ல. அதையும் கொஞ்சம் அப்படியே சுந்தரர்கிட்ட இருந்து நாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம், அந்த அளவுக்கு கிடையாது, ஏதோ ஓரளவுக்கு அப்படி கொஞ்சம் அவரை ஏதோ சொல்றேன், கொஞ்சம் அப்படியே என்னையா நீ இப்படி பண்ண மாட்டேங்கிறியே அப்படிங்கிற ஒரு உரிமையோட. சப்போஸ் திட்டிட்டு அந்த காரியம் அவங்களுக்கு நடந்து போச்சுன்னா கொழுக்கட்டை வைப்பீங்களா? அதுவும் வைக்கிறது உண்டு. அது எங்க வீட்டு பிள்ளையார் அதுல ரொம்ப முதலிடம் படைத்தவர். ஏதாவது காணாம போச்சு அப்படின்னா அவர்கிட்ட திட்டிட்டு, நெய்யாவது இப்படி கண்டே பிடிச்சி தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நடந்துருச்சுன்னா அவருக்கு உடனே கொழுக்கட்டை வச்சிடும். அதே மாதிரி நான் ஒருத்தருக்காக பிரார்த்தனை பண்ணி அது நடந்துருச்சுன்னா, அவங்களுக்கு முதல்ல போய் அதை நான் சொல்றேனோ இல்லையோ, முதல்ல போய் அதை கடவுள்கிட்ட சொல்லிடுவேன். முருகா, ஏதோ நான் பேசுனது உனக்கு காதுல கேட்டுருச்சு, நீ இதை அவங்களுக்கு நடத்தி கொடுத்துட்ட, நல்லது அப்படின்னு அவருக்கு போய் நன்றியும் சொல்லிடுவேன். இறைவன் நமக்கு எல்லாமானவர் அப்படின்னு இளமையிலிருந்து பதிக்கப்பட்ட ஒரு பதிவு மனதுல. அதனால அந்த உரிமையும் கடவுள்கிட்ட உண்டு. நம்ம வீட்டு பெண்களுக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு. வீட்டுல வந்து நடராஜர் சிலையை வைக்கலாமா? நடராஜர் சிலை வச்சா வீடும் ஆடி போயிடும்பாங்க. தாராளமா வைக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அவர் ஆடுறதால தான் நம்ம ஆடிட்டு இருக்கிறோம். அவர் ஆட்டத்தை நிறுத்திட்டாருன்னா உலக ஆட்டமே நின்று போய்விடும். அதனால தாராளமா வைக்கலாம். வீட்டுல வந்து எவ்வளவு உயரமான சிலைகள் வைக்கலாம்? ஏன்னா சிலைகள் வந்து ரொம்ப உயரமா வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் அதை சொல்லி இருக்கிறாங்கன்னா, சிலைகள் வைக்க உயரமாக உயரமாக அதனுடைய பூஜை முறைகள் அதிகப்படுத்தி கொண்டே போகணும். கோயில் விக்கிரகம் லெவல்ல வைக்கிறாங்க, அதான் சொல்றாங்க. அது வந்து நீங்க ஒரு ஷோகேஸ்ல வச்சிடுறீங்க, அது பூஜை பொருள் அல்ல, வழிபாட்டுக்கான பொருள் அல்ல அப்படின்னா, அழகு பொருளாக அதை ஒரு கலைநயம் மிக்க ஒரு பொருளாக நீங்க வைக்கிறீங்கன்னா வேற. ஆனா பூஜை அறையில கொண்டு வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு அளவுக்கு மேல உயரமா வச்சீங்கன்னா, இப்ப கோவில்லே நியதிகள் பாத்தீங்கல்ல, 5 கால அபிஷேகம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும், பூஜை பண்ணணும், இதெல்லாம் வீட்டுல பண்ண முடியாது. அதனால என்ன சொன்னாங்க, இந்த அளவுக்கு மேல நம்ம வந்து ஒரு 1/2 அடி சொல்லுவோம், ஒரு 1/2 அடிக்கு மேல விக்கிரகங்கள் பொதுவாகவே வைக்காதீங்க. ஏன்னா நம்ம வழிபட்டுட்டு போயிருவோங்க சுலபமா. ஆனா நமக்கு பின்னாடி வர சந்ததியினர் அதை கொண்டு கடல்ல போடுறதா, ஆத்துல போடுறதா, குளத்துல போடுறதா, இல்ல எங்க கொண்டு தொலைக்கிறது அப்படின்னு தெரியாம பரன்லாம் போட்டு வச்சு பல பேர் அதை எனக்கு நிறைய கேட்பாங்க. இந்த மாதிரி எதிர்கால சந்ததியினருக்கும் தொல்லை இல்லாம நாம வழிபடுறத எளிமையாக வழிபட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் அந்த காலத்துல அதுக்கு ஒரு அளவீடும் குறிப்பிட்டாங்க. இது பூஜை அறையில வைக்க வேண்டிய படங்கள் நமக்கு தெரியும், வைக்கக்கூடாத படங்கள் எது? ஏன்னா சனீஸ்வரன் வைக்கக்கூடாதுங்கிறாங்க, ஐயப்பன் பிரம்மச்சாரி வைக்கக்கூடாதுங்கிறாங்க, ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி வைக்கக்கூடாதுங்கிறாங்க. எதெல்லாம் வைக்கக்கூடாது? ஆஞ்சநேயர் வைக்கலாம், ஆஞ்சநேயர்ல ஒன்றும் தவறு கிடையாது. பொதுவாகவே சனீஸ்வரருடைய படம் அப்படிங்கிறது வீட்டுல வைக்கவே மாட்டாங்க, எந்த நவகிரகத்துக்குமே சரி. குரு பகவானையே வந்து தட்சணாமூர்த்திய குருவாகத்தான் நம்ம வைக்கிறோமே தவிர, அதுல ஒரு குரு இருப்பார், வியாழன்னு ஒருத்தர் இருப்பார், அவரையும் நம்ம வைக்கிறது இல்லை. ஆஞ்சநேயர் தாராளமா வைக்கலாம். ஐயப்பன் கூட சில வீடுகள்ல வைப்பாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் பாருங்க ஐயப்பனை பத்தி பேசும்போது, ஏன்னா ஐயப்பன் வந்து ஒரு பிரம்மச்சாரி, சுத்தமா இருக்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு ஆதியில இருந்து நமக்கு சொல்லி கொடுத்ததுனால ஐயப்பனை வைக்கிறதுக்கு அந்த பூஜை காலத்துல மட்டும் வச்சுட்டு மத்த நேரத்துல எடுத்து வச்சிருவாங்க. மத்தபடி எல்லா திருவுருவ படங்களும் வைக்கலாம், அதுல ஒன்றும் தப்பில்லை. வீட்டுல தெய்வங்களோட பெரியவங்க படமும் வைக்கலாமா? ஒரு சிலர் அதை வைக்கிறாங்க. ஆனா நியாயமா